கேப்டன் ஆலயம். ஆமா. அதுவே பாதியா இடிச்சு நாங்க வந்து அப்படிதான் கொண்டு வரணும்னு சொன்னவங்களே திமுக காரவங்க. அப்படிப்பட்ட ஒரு பகையவே நாங்க வந்து மறந்துட்டு போய் சேர்ந்திருக்கோம்னா நீங்க அதை ஏத்துக்கணும். நாங்க ஏன் ஏத்துக்கணும்? உனக்கு வேணும்னா நீ ஏத்துக்க, எங்களையே ஏத்துக்க சொல்ற? அதுக்கு முதல்ல மக்கள் கிட்ட வரணுங்க. மக்கள் கிட்ட நீ தேர்தலுக்கு மட்டும் வந்து தேர்தல் வந்து எங்க அப்பா யார் தெரியுமா, உங்க அப்பா யாருன்னு இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும், பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். உங்களை யாருன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. முதல்ல மக்கள்கிட்ட வாங்க. உங்க பேரே எங்களுக்கு ஞாபகம் கிடையாது. ஏதோ இளந்தலைவர்னு சொல்லி நீங்க சொன்னதை வச்சு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். உங்க பேர் கூட எங்களுக்கு ஞாபகம் வராது. திடீர்னு ஒரு நாள் என்னைக்கே அதாவது கீழே போட்டிருப்பாங்க விஜய பிரபாகரன், ஆமால அப்படின்னு ஒருத்தர் இருக்காருல்ல அப்படின்னு. உங்களை எந்த அடிப்படையில சேர்க்கறது? ஏதாவது ஒண்ணுத்துல சேர்க்கணும்ல, ஏதாவது ஒண்ணுத்துல பேசணும்ல, அடிக்கடி வரணும். சரி, அம்மா கூட சட்டசபை வாசல் வரைக்காவது வரலாம்ல. அப்பயாவது உங்களை பார்த்து 4 பேர் மைக்க நீட்டி கேட்பாங்களா, எதுக்கு இவ்வளவு தூரம் வந்தீங்களா? அம்மா விட்டு போறதுக்காக, டிராப் பண்றதுக்காக வந்தேன், நாட்டுல இந்த பிரச்சனைகள் நடக்குது, விஜயண்ணா இதெல்லாம் சரி பண்ணணும், சிஎம் இதெல்லாம் தப்பா பண்றாரு, உதயண்ணா சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு, ஏதாவது ஒரு சொம்படிக்கிறது, ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல. எதுவும் பண்றது கிடையாது. இவர் வரவே மாட்டாராம், இவர் இருக்கவே மாட்டாராம், இது எங்கேயாவது கிளம்பி வெளிநாடுக்கு போயிடுவாங்களாம். ஆனா இவரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணுமா, இவரை ஜெயிக்க வைக்கணுமா? ஆமாங்க, அப்பப்போ அப்பியரன்ஸ் கொடுத்தோம்னா அது நம்மளுக்கு ஒரு கெத்து இருக்காதுங்க. எப்பயாவது அப்படி வந்து கேமியோ மாதிரி பண்ணா மட்டும்தான் ஃபயரா விடுவாங்க. அதுதான் மக்களும் அப்படியே பாக்குறாங்க. கேமியோ மாதிரி பார்த்துட்டு இந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குல்ல அப்படின்ட்டு கடந்து போயிடுவாங்க. அவ்வளவுதான் விஷயம். ஏங்க, இது எல்லாரும் விஜயகாந்த் விஜய் எல்லாம் கிடையாதுல்ல. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும்ல. மக்கள் வந்து விஜய்ன்ற ஒரு முகத்துக்காக ஒட்டுமொத்தமா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. உங்க அப்பாவுக்காக உங்களுக்கு ஓட்டு எல்லாம் போட மாட்டாங்க. உங்க அப்பா பாக்குற மாதிரி உங்களை பார்க்க மாட்டாங்க. உங்க அப்பா பண்ணது வேற, நீங்க எதுவுமே பண்ணல. உங்க அப்பா நிறைய பண்ணிருக்காரு, ஆனா நீங்க எதுவுமே பண்ணல. நீ உங்களுடைய சாதனைகள்னு எதுவுமே இல்லை, உங்களுடைய பேர்ல எதுவுமே இல்லை. என்ன எதுவுமே பண்ணீங்க? திமுக கூட கூட்டணி வச்சிருக்கோம், 10 சீட்டு வாங்கியிருக்கோம், ராஜ்யசபா வாங்கியிருக்கோம். பிரேமலதா விஜயகாந்த், விஜய பிரபாகரன் பண்ணல.